இங்கே ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் எழுதி எழுதி போர் அடிச்சிடுது. அவரோட என்னென்னு பார்த்தா திடீர்னு என்னமோ ஒரு மாதிரியா பண்ணுறான். என்னென்னு பார்த்தா பிரெயினே வெளியில் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. எனக்கே போர் அடிக்குதா வானவில் அப்படி சொல்லிட்டு அந்த பிரெயின் வாய பிடிக்கிறது. போகும்போது பார்த்தா இவன் டங்குன்னு விழுந்துடுறான். இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறா, புக்கு எல்லாத்தையுமே வந்து மண்டையில் எடுத்து சொருவி டப்பா மூடிடுது. மூணோடனே அவனுக்கு எல்லாம் நாலேஜ் வந்து அப்படியே கடக்கடன்னு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சான். பிரெயினுக்கு ஒரே சந்தோஷம், விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் என்ன எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. இந்த பிரெயின் உட்காந்து பார்க்கில் உட்காந்து எல்லா கேமையும் ஒன்று ஆடுது. அதுக்கிடையில அந்த பையனை பார்த்தமாக்க உட்காந்து பயாலஜிலேருந்து எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கான். சீசா விளாட்றதுக்கு 2 பேர் தேவையில்லையா, அதனால் பிரெயின் 2ஆக பிரித்து உட்காந்து நல்லா ஜாலியாக விளாடுது. அதுக்கப்புறம் ஜாலியாக ஒன்று ஆடுது. கிரையான்ஸை வச்சு இருக்குது. அந்த என்ன பையனா பயாலஜி விட்டு சோசியல் சயின்ஸே வந்துட்டானா பார்த்துக்கோங்களேன். அந்த பிரெயின் என்னன்னா ஜாலியாக நமக்கு என்ன அப்படின்னு ஆடிட்டு இருக்கும்போது அவன் உட்காந்து அப்படியே எழுதிட்டு இருக்கான். ஒரு எக்ஸாமில் கேள்வி வருது, வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைனா என்ன அப்படின்னு வரும்போது அந்த புக்ஸுங்களுக்காக பார்த்தா வாழ்க்கைனா என்னன்னே தெரில. உடனே வந்து ஃபயர் பிடிக்க போகுது, தீ பிடிக்க போகுதுன்னு சத்தம் வந்து பிரெயின் வந்து என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது எரியுது. அப்படியே உடனே அதை எடுத்து போட்டு என்னன்னு பார்க்குது, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கொஸ்டின் வந்துக்குது. உடனே இப்போ தான் தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னே நம்ம காட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அந்த பிரெயினுமே வாழ